அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் ஒண்டோ டாப்பிக்கில் இருக்க சம் 6லேருந்து 10 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். டோட்டல் ஒரு 22 சம் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 சம் நம்ம பார்ட் 1 வீடியோ பதிவில் கவர் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவில் சம் 6லேருந்து 10 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நீங்கள் கொஸ்டின் பார்த்துட்டு பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியலனா எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். இது வந்து எல்லா சம் மாதிரி ஏ ஒரு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார், பி எத்தனை நாளில் முடிப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்கூல் புக்கில் இல்லாத டைப். அதாவது 6th சம் பார்க்கலாம். ஏ வந்து ஒரு வேலையை தினமும் 9 மணி நேரம் செஞ்சா அந்த வேலையை வந்து 7 நாளில் முடிப்பாராம். பி வந்து தினமும் 7 மணி நேரம் செஞ்சா அந்த வேலையை 6 நாளில் முடிப்பாராம். இது வந்து ரெண்டு பேரோட திறமை கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை செஞ்சா, ரெண்டு பேரும் சேர்ந்து தினமும் 8/2/5 மணி நேரம் வேலை செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாளில் முடிக்கணும்னு கேட்குறாங்க. ஈஸி தான், 2 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அதை எழுதிக்கலாம். ஏ வந்து கொஸ்டினில் எப்படி இருக்குது, டேஸ் நாட்களும் இருக்குது, மணி நேரமும் இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றாவே மாற்றிடலாம். அதாவது எல்லாமே மணி நேரமாக, எல்லாமே ஹவர்ஸ் தான் மாற்றிக்கலாம். ஏ வந்து 7 நாள் வேலை செய்கிறாரு. 7 நாளுமே எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாரு? 9 மணி நேரம் வேலை செய்கிறாரு. அப்போ டோட்டலாக அவர் எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சிருப்பாரு? ஒரு நாளைக்கு 9 மணி நேரம். 7 நாளைக்கு 63 மணி நேரம். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 63 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் பிக்கும் அதே மாதிரி எழுதிக்கலாம். பி வந்து ஒரு வேலையை முடிக்க 6 நாள் ஆகுது. 6 நாளும் 7 மணி நேரம் வேலை செய்வார். அதாவது ஒரு நாளைக்கு அவர் 7 மணி நேரம் வேலை செஞ்சால் 6 நாளில் முடிச்சிருவார். அதாவது 42 மணி நேரத்தில் பி வந்து அவர் டோட்டல் வேலையை முடிச்சிருவார். இப்போ எப்பயும் போல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் எத்தனை நாள் கண்டுபிடிக்கலாம்? ஏ ப்ளஸ் பி தான். ஏ ப்ளஸ் பி 1/63 ப்ளஸ் 1/42 எல்சிஎம் எடுக்கலாம். ஏன்னா காமனாக இங்கே கீழே வந்து டினாமினேட்டர் வந்து காமனாக வரும், அதுக்காக தான் எல்சிஎம் எடுக்கிறோம். 63, 42. 63 வந்து 3 டேபிள்ஸில் போகும், 21 டைம்ஸ் போகும். இது வந்து 1 நாள் பண்ணால் இங்கே 3 போடும், இங்கே 1 இருக்கும், 4 14. நெக்ஸ்ட்டு 7 டேபிள்ஸில் பண்ணால் இது 7 டேபிள்ஸில் போகும், 3 நாள் போகும், இது 2. ஓகே, இதுக்கு மேலே எதுவும் காமனாக போகாது. 3 வந்து 3 × 7 வந்து 21, 21 × 3 வந்து 63, 63 × 2 வந்து 126. எல்சிஎம் வந்து 126 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மேலே எது கூட மல்டிப்ளை பண்ணால் கீழே இருக்கிறதுக்குள்ள எது கூட மல்டிப்ளை பண்ணால் 126 வரும்னு கண்டுபிடிக்கணும். 63 × 2 வந்து 126. ஓகேவா? ஸோ அதை கீழே போட்டாச்சு. மேலே வந்து 2 × 1 2 தான். ப்ளஸ் சிம்பிள் அப்படியே போட்டாச்சு. 42 கூட எது மல்டிப்ளை பண்ணால் 126 வரும், 3 கூட பண்ணால் வரும். அப்போ மேலேயும் 3 நாள் தான் பண்ணோம். 3 நாள் பண்ணால் 3 × 1 வந்து 3a தான். நெக்ஸ்ட் வந்து 2 + 3 வந்து 5 5 / 126 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம 1 மணி நேரம் தானே கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு தலைக்கீழ போட்டோம்ல. இப்போ ஆன்சரும் தலைக்கீழ. ஆன்சர் வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் பி ஒன்றா வேலை செஞ்சால் அந்த வேலையை 126 / 5 மணி நேரத்தில் வேலையை முடிப்பாங்க. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8/2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு 8/2/5. சரி, ஓகே. இதை நம்ம இப்போ நீங்கள் நோட் பண்ண தேவையில்ல. நான் வந்து இந்த சம் உங்களுக்கு லாஜிக்கலாக புரிய வச்சுறேன். நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன், அப்புறம் நோட் பண்ணிட்டா போதும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிய வச்சுருந்தேன். இந்த டிவைடட் பை ஹவர்னால் என்ன? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா ஏவும் பியும் வந்து இந்த முழு வேலையை முடிக்க உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்னா 126 / 5 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மணி நேரத்துக்கு கீழே வரும்? இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். 126 / 5 பண்ணால் 2 டேபிள்ஸை பண்ணால் 2 டைம்ஸ் ஆகும். அதாவது 5 × 2 10 வரும். நெக்ஸ்ட்டு 2 பேலன்ஸ் இருக்கும், 6 கீழே வரும். நெக்ஸ்ட்டு 5ஆல் பண்ணால் 25 1. இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? 25 1/5 மணி நேரத்தில் ஏவும் பியும் இந்த வேலையை முடிச்சிருவாங்க. 25 மணி நேரம் 1/5 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருவாங்க. அதாவது இந்த 1/5 வந்து நம்ம நிமிஷமாக மாற்றிக்கலாம். அதாவது 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். இந்த 60 நிமிஷம் டிவைட் பை 1/5 போட்டால் 5 கேன்சல் ஆகிடும். இது வந்து 12 × 1 12. ஏவும் பியும் இந்த ஒரு வேலையை முடிக்க 25 மணி நேரம் 12 நிமிஷம் ஆகுது. ஸோ ஓகே, இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஆனால் இவங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏவும் பியும் சேர்ந்து டெய்லி 8/2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாள் முடிக்குமா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 8 மணி நேரம் 2/5 எத்தனை நிமிஷம் கண்டுபிடிக்கலாம்? 2/5 வந்து 2/5 × ஒரு நாளைக்கு 60 நிமிஷமா? ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் பண்ணால் 12 வரும். 12 × 2 24. ஓகே, இவங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 24 நிமிஷம் செய்கிறாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்டே. அவங்க ஒரு டோட்டலாக வேலையை முடிக்க 25 மணி நேரம் 12 நிமிஷம் ஆகும். ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் 24 நிமிஷம் பண்ணுறாங்க. அப்படின்னா
எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ கான்செப்டாக புரிய வச்சுட்டு நான் டோட்டலுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த டிவைடட் பை டிவைடட் பை ஹவர்னா கன்ஃபியூஸ் ஆகிங்கன்னா நம்ம நேராக டைம் ஆகும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம எதனால் கண்டுபிடிக்க போகிறோம்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ செய்கிறாங்க, டோட்டல் தெரியும், டோட்டலாக உங்களுக்கு இவ்வளோ ஆகும்ட்டு. இதை வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிக்கலாம். இந்த லாஜிக்காகவும் கண்டுபிடிக்கலாம், கான்செப்டாகவும் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் ரிசீவ் பண்ணிடலாம். அதாவது A + B நம்ம கண்டுபிடிச்சோமா, A + B வந்து ஒரு வேலையை முடிக்க 126 டிவைடட் பை 5 மணி நேரம் ஆகும். ஆனால் என்ன கேட்குறேன்னா ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் 2/5 நிமிஷத்தில் பண்ணால் எத்தனை நாளில் பண்ண முடியும் கேட்டிருக்காங்க. ஈஸி தான். 126 டிவைடட் பை 5 கண்டுபிடிச்சது அப்படியே போட்டுடணும். இது வந்து டோட்டல் வேலை. நெக்ஸ்ட்டு இது வந்து 8 2/5 வந்து நம்ம நார்மலாக மாற்றணும். அதாவது நார்மலாக மாற்றோம்னா 8 2/5 நார்மலாக மாற்றணும்னா 5 × 8 வந்து 40, 40 × 2 வந்து 42. 42 டிவைடட் பை 5 வருமா? 42 டிவைட் இது வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ வேலை செய்வாங்க. இது வந்து டோட்டல். அதனால் நம்ம இந்த 42 டிவைடட் பை 5 தலைக்கீழ போடணும். 5 டிவைடட் பை 42. இப்போ கேன்சல் பண்ணால் 5 5 கேன்சல் ஆகிடும். இது வந்து ஒரு டைம், இது வந்து 3 டைம். ஆன்சர் வந்து 3 days. ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் 3 நாளில் வேலையை முடிப்பாங்க. சரி, ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரப் பண்ணிட்டு நார்மலாக எக்ஸ்பிளனேஷன்லாம் போட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே, எல்லாமே ரப் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டினை பார்த்து டேரெக்டாக ஆன்சர் போடலாம். இப்போ பாருங்க, புரிஞ்சிடும். ஓகேவா? ஏ வந்து ஒரு வேலையை வந்து 7 நாளில் முடிப்பார். டெய்லி 9 மணி நேரம் வேலை செய்வார். 7 × 9 மணி நேரம் பண்ணால் ஒரு வேலையை வந்து அவர் 63 மணி நேரத்தில் வேலையை முடிச்சிருப்பான்னு தெரியும். பி வந்து அதே வேலையை 6 நாளுமே 7 மணி நேரம் வேலை செய்வார். அப்போ டோட்டல் 42 மணி நேரம் வேலை செய்வான்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம A + B கண்டுபிடிக்க போகிறோம். A + B வந்து ஈக்குவல் டு 1/63 + 1/43 42. இது நம்ம எல்சிஎம் எடுத்தால் 63, 42. இது 3 டேபிள்ஸ் எடுத்தால் 21, 1/14. நெக்ஸ்ட்டு 7 டேபிள்ஸ் எடுத்தால் 3, 2. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 3 7 வந்து 21. 21 × 3 வந்து 63. 63 × 2 வந்து 126. ஓகேவா? எல்சிஎம் 126 காமனாக போட்டாச்சு. இப்போ 63 வந்து 2 டைம்ஸ் பண்ணால் 126 வரும். மேலே 2 போட்டாச்சு. நெக்ஸ்ட் இன்னும் 3 டைம்ஸ் பண்ணால் 126 வரும். மேலே 3. 5/126. ஃபர்ஸ்ட் நம்ம தலைக்கீழ போட்டோம், மறுபடியும் தலைக்கீழ போட்டால் ஆன்சர் வந்துடும் 126 டிவைடட் பை 5. ஏவும் பியும் இந்த வேலையை வந்து ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 126 டிவைடட் பை 5 மணி நேரம் ஆகும். இது டேஸ் கிடையாது, மணி நேரம், ஹவர்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம ஹவர்ஸ் தான் எடுத்தோம். ஓகேவா? கொஸ்டினில் வந்து ஏவும் பியும் ஒரு நாளைக்கு 8 2/5 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாள் முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கலப்பு மாறலில் போட்டுடலாம். கலப்பு மாறல் கிடையாது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதாவது 5 × 8 வந்து 40. 40 + 2 42 டிவைடட் பை 5. ஓகேவா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏவும் பியும் 126 டிவைடட் பை 5 நாளில் வந்து 5 மணி நேரத்தில் வந்து இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து டோட்டல் ஒர்க்கை முடிக்க 126 டிவைடட் பை 5 மணி நேரத்தில் முடிப்பாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 42 டிவைடட் பை 5 மணி நேரம். ஸோ அது வந்து தலைக்கீழ போடுறோம். 5 டிவைடட் பை 42. 5 5 கேன்சல் ஆகிடும். 42 வந்து 1 டைம். இது 126 வந்து 3 டைம்ஸ். ஆன்சர் வந்து 3 days. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 days. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7வது கொஸ்டின். இது கான்செப்ட் புதுசு தான், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பார்க்கலாம். ஏ வந்து பியை விட இரட்டிப்பு திறமை கொண்டவர். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்க 18 நாட்கள் ஆகுது. ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணது. நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து பியை விட இரட்டிப்பு திறமை கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நார்மலாக எல்லாருக்கும் 100% திறமை இருந்தால் பிக்கு வந்து 100% திறமை இருக்குன்னா ஏக்கு வந்து 200% திறமை இருக்குது. ஓகேவா? அதான் இரட்டிப்பு திறமைன்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் சேர்ந்து A + B சேர்ந்து ஒரு வேலையை வந்து 18 நாளில் முடிக்கிறாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து அந்த நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் தான் போட போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அது 2வது தான் போடுறோம். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? நாட்கள், ஹவு many daysன்னு கேட்குறாங்களா? டேஸ். இது வந்து 2வது. நம்மளுக்கு என்ன தெரியுமோ அது ஃபஸ்ட்டு, அதாவது திறமை ஃபஸ்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 18 நாளில் முடிச்சாங்க. ஏவோட திறமை பியோட திறமை 2 பேரும் என்னது? 100 + 200 300. 2 பேரோட A + B 300 திறமை இருந்தால் அந்த வேலையை வந்து 18 நாளில் முடிக்க முடியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மட்டும் தனியாக எத்தனை முடிப்பார்? ஏவோட திறமை வந்து 200. ஏ மட்டும் தனியாக, அதாவது 200% திறமை இருந்தால்
எத்தனை நாள் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ திறமை வந்து கம்மியாச்சுன்னா அவங்க வந்து வேலை செய்கிற நாட்கள் அதிகமாகும்ல. திறமை அதிகம் வந்து சீக்கிரமாக செஞ்சிருவாங்க. ஸோ திறமை குறையுது, அப்போ அவங்க வேலை செய்கிற நாட்கள் வந்து அதிகரிக்கும். அதனால் இது வந்து எதிர்மாறல். 1 குறைஞ்சி 1 ஏறிச்சுன்னா இது வந்து எதிர்மாறல். ஸோ டைரெக்டாக அடிச்சு போட்டு ஆன்சர் வந்துடும். அப்படியே தான் பண்ணணும். 300 டிவைடட் பை 200 இன்டூ 18. 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். 2 இன்டூ 2 வந்து 9 டைம்ஸில் போகும். 9 இன்டூ 3 வந்து 27. ஆன்சர் வந்து 27 days. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம 1 குறைஞ்சிருக்கு, 1 ஏறி இருக்கு. அதனால நம்ம அப்படியே அடிச்சு போட்டோம். ஒரு 2மே குறைஞ்சி இல்லை 2மே அதிகரிச்சா அது நம்ம தலைக்கீழ போடுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு நோட் புக்கு, அதோட ரேட்டு 10 நோட் புக் வந்து 100 ரூபானா 20 நோட் புக் வந்து இது எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நோட் புக் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா, நோட் புக்கோட எண்ணிக்கை அதிகரிச்சா அதோட டோட்டல் அமௌண்ட்டும் அதிகரிக்கும்ல. அது 2மே ஏறும். நீங்கள் கட்ட வேண்டிய இப்போ 10 நோட்டுக்கு 100 ரூபா தரீங்கன்னா 20 நோட்டுக்கு எவ்வளோ தருவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நோட்டோட அமௌண்ட் நோட்டோட எண்ணிக்கை அதிகரிச்சுன்னா நீங்கள் தர வேண்டிய அமௌண்ட்டும் அதிகரிக்கும். 2மே அதிகரிச்சிருக்கு. அப்போ தலைக்கீழ பண்ணணும். 20 ஃபஸ்ட்டு போட்டு கீழே 10 டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகிடும். 20 × 10 200. ஆன்சர் வந்து 200. ஓகே, உங்களுக்கு புரியும் நம்புறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் அதே கான்செப்ட் தான். ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. ஏ வந்து 12 நாள் ஆகுது. பி வந்து ஏவை விட 60% திறமை வாய்ந்தவர். ஏக்கு வந்து 100% திறமை இருந்தால் பிக்கு வந்து 160% திறமை இருக்கும். ஓகேவா? எத்தனை நாளில் பி மட்டும் தனியாக முடிக்கும்னு கேட்குறாங்க. ஈஸியானதான். நாட்கள் எத்தனை நாட்கள் கேட்குறாங்க. நாட்களை 2வதாக போடணும். நம்மளுக்கு திறமை ஃபஸ்ட் டைம் திறமை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஒரு வேலையை முடிக்க 12 நாள் ஆகுது. ஏவோட திறமை என்னது 100% திறமை இருந்தால் அவரால் 12 நாளில் முடிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பி கேட்குறாங்க. பியோட திறமை என்னது 160% இருந்தால் எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம திறமை அதிகரிச்சதுன்னா வேலையை சீக்கிரமாக முடிச்சிருவாங்கல்ல. 1 ஏறி 1 குறைஞ்சா அப்படியே தான் பண்ணணும். அது வந்து எதிர்மாறல்னு சொல்லுவோம். 100 டிவைடட் பை 160 இன்டூ 12. 0 0 கேன்சல் ஆகிடும். இது வந்து 2 டேபிள்ஸில் பண்ணால் 6, இது வந்து 8 டைம்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்லேயே பண்ணால் 4, இது வந்து 2 டேபிள்ஸில் பண்ணால் 3 வரும். இப்போ என்ன வந்திருக்கேன், 10 இன்டூ 3 டிவைடட் பை 4. மறுபடியும் 2 டேபிள்ஸ்லேயே பண்ணால் 2 டிவைடட் பை 5. 5 இன்டூ 3 வந்து 15/2. 15/2 ஆப்ஷனில் வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணோம். 15/2 டிவைட் பண்ணால் 7 டைம்ஸ் போகும். 14 டிவைடட் பை 1. இது வந்து எடுக்கும்போது இந்த சைட்லேருந்து எடுக்கணும். அதாவது 7 ஃபஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் 1, நெக்ஸ்ட்டு 2. 7 1/2. ஆன்சர் வந்து 7 1/2 days. இந்த சைக்கிளில் 7 1 நெக்ஸ்ட் 2 இந்த சைக்கிளில் போடணும். ஓகேவா? ஓகே, தேர்ட் சம் முடிச்சாச்சு. இந்த ஃபோர்த் சம் நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்ல அதே மாடல் தான். பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஓகே, கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராகுல் வந்து ஒரு வேலையை முடிக்க இந்த மாணிக் எடுக்கிற டைமோட 2 மடங்கு அதிகமாக எடுத்துக்கிறான்னு சொல்கிறாங்க. மாணிக் வந்து ஒரு வேலையை 1 மணி நேரத்தில் முடிச்சா ராகுலுக்கு வந்து 2 மணி நேரம் ஆகுது. இதே வேலையை சச்சின் வந்து 1 மணி நேரத்தில் முடிச்சா அதே வேலையை ராகுல் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து 4 நாளில் முடிச்சிருக்காங்க. இப்போ தனித்தனியாக அதே வேலையை செஞ்சால் எத்தனை நாள் முடிச்சிருப்பான்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிடலாம். ரொம்பவே ஈஸியான சம்னா, இப்போ ராகுலுக்கு 100% திறமை இருந்தால் மாணிக் எவ்வளோ இருக்கும், மாணிக் செய்கிறத விட எடுத்துக்கிறத விட ராகுல் வந்து இரட்டிப்பு டைம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ ராகுலை விட மாணிக் வந்து 2 மடங்கு திறமை அதிகமாக இருக்குது. அதனால் மாணிக் வந்து 200%. சச்சினுக்கு வந்து சச்சின் எடுக்கிறத விட ராகுல் வந்து 3 மடங்கு டைம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. அதனால் சச்சினுக்கு வந்து 300% திறமை. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்கிறத வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ 3 பேரும் சேர்ந்து A + B + C 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க 4 நாள் ஆச்சு. ஓகேவா? இப்போ இதை வச்சு தான் நம்ம அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எத்தனை நாட்கள் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. எத்தனை நாட்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. இங்கே திறமையை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்னது, A + B + C 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிச்சிருக்காங்க, அவங்க 4 நாளில் முடிச்சிருக்காங்க. 4 டேஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3 பேரோட திறமை என்னது, 100 + 200 + 300 600. 600% திறமை இருந்தால் இந்த வேலையை 4 நாள்லேயே முடிச்சிடலாம். அவங்க தனித்தனியாக கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு ராகுல் கேட்டுக்கலாம். ராகுலோட திறமை என்னது 100% திறமை இருந்தால் எத்தனை நாள் ஆகும்னு கேட்கலாம். ஓகேவா? திறமை குறைஞ்சா, திறமை கம்மியான செய்கிற நாட்கள் வந்து அதிகரிக்கும். 1 இறங்கி 1 ஏறி இருக்குன்னா 1 - 1 அதிகரிச்சிருக்குதுன்னா அதை வந்து அப்படியே தான் போடணும். 600 டிவைடட் பை 100 இன்டூ 4. அதாவது அப்படியே போட்டால் 0 0 கேன்சல் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு 6 × 4 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. 6 × 4 வந்து 24. அப்போ ராகுல் வந்து ஒரு வேலையை முடிக்க இங்கே எழுதிக்கிறேன். ராகுல் வந்து ஒரு வேலையை முடிக்க 24 நாள் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாணிக்கு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு திறமை, நெக்ஸ்ட்டு டேஸு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அது A+B+Cயா 3 பேரும் சேர்ந்து, அதாவது 600% திறமை வந்து ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுது? 18 நாட்கள் ஆகுது. 18 இல்லை 4 நாள். ஓகே, கொஸ்டினை பார்த்து பண்ணணும். 4 நாள் ஆகுது. ஓகேவா? இப்போ நம்ம மாணிக்கு இது மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம். மாணிக்கு வந்து அவரோட திறமை என்னது? 200%. இதே மாணிக்கு மட்டும் தனியாக செஞ்சால் 200% திறமை மாணிக்கு வந்து தனியாக செஞ்ச அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிக்கணும்னு கேட்டிருக்காங்க. இந்த திறமை குறைஞ்சா நாட்கள் அதிகரிக்கும். ஸோ அதனால் 1 - 1 ப்ளஸ் இருந்ததுன்னா அப்படியே தான் அடிச்சு பண்ணணும். இதோ இங்கே அடிச்சு போகிறேன். 0 0 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 வந்து 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். 2 × 6 வந்து ஆன்சர் வந்து மாணிக்கு வந்து 12 டேஸ் ஆகும். ஓகேவா? இன்னும் சச்சின் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்காரு. அதே மாதிரி தான் திறமை, டேஸ். டோட்டல் A+B+ 3 பேரோட திறமை வந்து 600% திறமை இருந்தால் 4 நாளில் முடிச்சிருவாங்க. சச்சினோட திறமை வந்து 300%. 300% திறமை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? திறமை குறைஞ்சா நாட்கள் அதிகரிச்சிருக்கு. ஸோ அப்படியே தான் அச்சு போட போகிறோம். 0 0 0 0 கேன்சல் பண்ணியாச்சு. 1 டைம் 2 டைம் 2 × 4 வந்து 8. சச்சின் வந்து 8 டேஸ். ஓகேவா? ராகுல் வந்து 24 நாள், மாணிக் வந்து 12 நாள், சச்சின் வந்து 8 நாள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ராகுல் 24 நாள், மாணிக் 12, சச்சின் வந்து 8 டேஸில் முடிச்சிருவார் ஆன்சர். ஓகேவா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் ரிப்ளைலே எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். அப்படி இல்லைனாலும் ஷார்ட்ஸ் பதிவில் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ லாஸ்ட் சம் பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான சம் தான், பட் கொஞ்சம் டைம் அதிகமாகும் போகிறதுக்கு. ஓகேவா? ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணால் 9 நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பியும் சியும் அதே வேலையை பண்ணால் 12 நாட்களில் முடிக்க முடியும். ஏவும் சியும் அதே வேலையை பண்ணால் 18 நாளில் முடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ 3த்துக்கும் திறமை கொடுத்துருக்காங்க. ஏபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க, ஏசி. அந்த மாதிரி எல்லாமே 2 2 இருக்குது. ஓகேவா? என் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஏவும் பியும் சியும் 3 பேர் சேர்ந்து பண்ணால் எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிசி இவங்க 3 பேரும் தனித்தனியாக பண்ணாலும் எத்தனை நாளில் முடிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாடல் ஏபி, பிசி, சிஏ எல்லாமே 2 2 இருக்குது. இந்த மாடல் பார்த்தாலே நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎன்பிசி எக்ஸாமில் 2A+B+C இந்த ஃபார்முலா போட்டு 3த்தையுமே ப்ளஸ் பண்ணிக்கணும். 1/9 இங்கே இருக்கிற டேஸு, 1/9, 1/12, 1/18 இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு இது 2A+B எப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A+B, நெக்ஸ்ட்டு A+B தான் போட்டுக்கிறேன். A+B, நெக்ஸ்ட்டு B+C, நெக்ஸ்ட்டு A+Cயா? A+C இந்த மூணுமே இங்கே டேஸ் வந்து 1/9 ப்ளஸ் 1/12, 1/18, 1/12, 1/18 இப்போ எல்லாமே ப்ளஸ் பண்ணிக்கிறேன் நான். இங்கே நான் உங்களுக்கு எப்படி 2A+B வருதுன்னு காமிக்க போகிறோம். ஓகேவா? 2A இருக்குது, அதனால் 2A ப்ளஸ் 2B இருக்குது, 2B ப்ளஸ் 2C. ஓகேவா? இது அப்படியே தான் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராசஸ் வந்து எல்லாமே 2 2 இருக்கா? அந்த 2 வந்து காமனாக வெளியே எடுக்கிறேன். 2 ப்ராக்கெட் A+B+C இதுதான் அந்த ஃபார்முலா வருது. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் போட தேவையில்ல. அந்த மாதிரி 2A 2B இதெல்லாம் பார்த்தாலே டேரெக்டாக 2A+B+C போட்டு இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த மற்ற எல்லாமே இந்த டேஸ் எல்லாமே எழுதிக்கலாம். அதாவது 1/9 அதை அப்படியே எழுதிக்கலாம். 1/9 ப்ளஸ் 1/12 ப்ளஸ் 1/18. ஓகேவா? இப்போ இது நம்ம எல்சிஎம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்தா 9, 12, 18 3 டேபிள்ஸில் போகுது. 3 டேபிள்ஸில் 3 சார், இது 4 சார், இது வந்து 6 சார். மறுபடியும் 3 டேபிள்ஸில் பண்ணால் 3 வந்து 1 டைம் போகும், 4 அப்படியே இருக்கும். இது வந்து 2 டைம்ஸ் போகும். மறுபடியும் 2 டேபிள் எடுத்தால் 2 டைம்ஸ் போகும். இது வந்து 1 டைம். ஓகேவா? 3 × 3 வந்து 9, 9 2 சார் வந்து 18, 18 2 சார் வந்து 36. எல்சிஎம் வந்து 36 கண்டுபிடிச்சாச்சு. 9 வந்து எது கூட மல்டிப்ளை பண்ணால் 36 4 கூட. ஸோ அதனால் மேலே 4 கூட பண்ணால் 4 × 1 வந்து 4 தான். 12 வந்து 3 கூட பண்ணால் வரும். 3 × 1 வந்து 3 தான். ப்ளஸ் 18 வந்து 2 டைம்ஸ் பண்ணால் வரும். 2 × 1 வந்து 2. அப்போ என்ன வந்துருக்குன்னா 4 + 3 வந்து 7, 7 + 2 வந்து 9/36 வந்துருக்கு. இது வந்து கேன்சல் ஆகுது. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது வந்து 3 டைம்ஸ் வரும். இது வந்து 12 டைம்ஸ் வரும். இன்னமும் கேன்சல் ஆகுது. இது 1 டைம்ஸ் 4. ஓகேவா? நம்ம 1/4 கண்டுபிடிச்சோமா? 2A+B+C = 1/4 நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 2 வந்து கீழே வரும். கீழே வந்தால் இந்த பக்கம் மல்டிப்ளையர் இருக்குது, இந்த பக்கம் இருந்தால் டிவிஷனில் வரும். A+B+C = 1/4 × 2, அதாவது ஆன்சர் வந்து 1/8
ஃபர்ஸ்ட் நம்ம தலைகீழ் எடுத்து போட்டோம்னா இப்போ லாஸ்ட்டு தலைகீழ் தான் எடுத்து போடுறோம். லாஸ்ட் வந்து தலைகீழ பண்ணோம். ஆன்சர் வந்து A + B + C 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை 8 நாள் 8 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயே ஆன்சர் கேட்பாங்க. 8 டேஸ் இது ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக தெரியும்னு நினச்சா ஆப்ஷன் ஏன்னு ஆன்சர் டிக் பண்ணினா இவ்வளோ பெருசாக பொண்ணு அவசியம் இல்லை. சரி, நம்ம இதுக்கு போட்டு காமிக்கிறோம் உங்களுக்கு. ஓகே, நம்ம வந்து A + B + C 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை 8 நாள் முடிப்பான்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். A + B இது வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். A + B + C வந்து இந்த 1/8 நாள் இந்த ஈக்குவேஷன் வந்து இதுதான் ஈக்குவேஷன் 1. இதில் தான் நம்ம எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த 1/8 வந்து ஏவும் பியும் சியும் வந்து ஒரு வேலையை முடிக்க 8 நாள் ஆகுது. ஒரு நாள் எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? 8ல் ஒரு பங்கு வேலையை முடிப்பாங்க. அதான் நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஏவும் பியும் நம்ம முன்னாடி போட்டோம்ல, அதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம். 9 நாள் 12 நாள் 18 நாளா? ஓகே, இங்கே நோட் பண்ணி வச்சா தான் ஈஸி. A + B வந்து 1/9 நாள், B + C வந்து 1/12 நாள், C + A வந்து 1/18 நாள். ஓகே, இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வர வைக்க போகிறோம். ஏவும் பியும் A + B இருக்கா, இந்த இடத்துல 1/9 போட்டுக்கலாம். ஏன்னா இதுதான் ஈக்குவல் டு 1/9. அதை போட்டு இந்த +C அப்படி தான் போடணும். இங்கே 1/8. இப்போ 1/8 வந்து 1/9 வந்து இந்த பக்கம் வந்தால் -1/9. இப்போ எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து எதுவுமே காமனாக கிடையாது, ரெண்டுமே காமனாக வராது. ஸோ இது 2 மல்டிப்ளை பண்ணால் போதும். 8 × 9 வந்து 72. எல்சிஎம் காமனாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8 வந்து 9 டைம்ஸ் பண்ணால் 72 வரும். 9 × 1 வந்து 9 தான். நெக்ஸ்ட்டு 9 வந்து 8ஆல் பண்ணால் வரும். 8 × 1 வந்து -8. இந்த மைனஸ் அப்படியே போட்டாச்சு. அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 1/72. அப்போ ஃபஸ்ட்டு தலைக்கீழ போட்டோம், மறுபடியும் நம்ம தலைக்கீழ போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். சி வந்து இது மொத்தம் சி தான் பார்த்துட்டு இருக்கோம். சி வந்து 72 நாட்களில் இந்த வேலையை தனியாக செஞ்சு முடிப்பார். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குது? A + B + C என்னன்னா 1/8. இப்போ BC ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். A + B ஃபஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ B + C போடலாம். B + C வந்து 1/12. A + 1/12 = 1/8. இந்த A இப்படியே வச்சுக்கிட்டு 1/8 - 1/12 இது வந்து காமனாக எதாவது ஆகும்னா 24. இதை நம்ம பார்த்தாலே தெரியுது 24. 8 டேபிள்ஸ் வந்து 3 டைம்ஸ் வரும் 24, அதனால் 3. இது வந்து 2 டைம்ஸ் வரும். -2 = 1/24. ஆன்சர் வந்து A ஒரு வேலையை முடிக்க 24 நாட்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு B கண்டுபிடிச்சிடலாம். A கண்டுபிடிச்சாச்சு, அதை C கண்டுபிடிச்சாச்சு. C வந்து 72 நாட்கள், A வந்து 24 நாட்கள். ஓகேவா? இப்போ B கண்டுபிடிச்சிடலாம். C + A வந்து 1/8. ஓகே, A + B + C வந்து ஒரு வேலையை முடிக்க 1/8. C + A வந்து 1/18. ஓகேவா? 1/18. B மட்டும் தெரியாது, B மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 1/8. நெக்ஸ்ட்டு B = 1/8 - 1/18. நெக்ஸ்ட்டு B = இதை வந்து எல்சிஎம் எடுக்க முடியும். 8, 18 2 டேபிள்ஸ் வரும். 4 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 2 × 4 வந்து 8. 8 × 1 வந்து 72. ஓகேவா? 72 எத்தனை டைம்ஸ் போகும்னா ஒரு 9 டைம்ஸ் போகும். 9 - இது வந்து 18ல் 72 எதுனா 4 டைம்ஸ் போகும். 4 × 32. ஓகே, 4 வந்து 4 1s வந்து 4. அப்போ 5/72. அப்போ B வந்து தலைக்கீழ லாஸ்ட்டாக தலைக்கீழ போட்டால் B = 72/5. 72/5 நாட்களில் அதை செஞ்சு முடிப்பார். ஓகேவா? இது ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாம். ஆப்ஷனில் வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது. 72/5 நாட்கள். C வந்து 72, A வந்து 42 நாட்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஓகே, இந்த வீடியோ பதிவில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் டைம் உண்டு டாப்பிக்கில் இருக்க 6th-லேருந்து 10th சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டோட்டலாக 22 சம் தான் இருக்குது. நம்ம அதில் 10 முடிச்சாச்சு, இன்னும் 12 சம் தான் இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ பதிவு வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.